ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்றைக்கி வளையல் மாலை கட்டுறது எப்படி அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஒரு டசன், அதாவது 12 வளையல் வர மாதிரி நான் ஒரு பாக்ஸாக வாங்கியிருக்கேன். இதை வந்து கட்டுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இன்ச்சு சைஸில் இருக்கக்கூடிய ரிப்பன் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கோல்டு கலர் ரிப்பன் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர்லாம் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வளையல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அது வந்து டேமேஜாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். டேமேஜாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து எடுத்துடணும். ஏன்னா வந்து நம்ம கோவிலுக்கு வந்து கட்டி கொடுக்குறதுனால டேமேஜ் வளையல் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே செக் பண்ணி பார்த்து நல்ல வளையல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எத்தனை டசன் நம்ம யூஸ் பண்ணுறோமோ எல்லாத்தையுமே செக் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம வந்து நம்மளோட ரிப்பன் வந்து எடுத்துக்கலாம். கட்டுறதுக்கு நான் ரிப்பன் தான் யூஸ் பண்ணுறேன். எந்த அளவு லென்த்துக்கு நம்ம வந்து மாலை கட்ட போகிறோமோ அந்த அளவு லென்த்துக்கு வந்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கேப் லென்த்து விட்டுக்கணும். ஏன்னா வந்து மாலை மாதிரி கட்டுறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் லென்த்துக்கு வந்து நம்ம வந்து ரிப்பன் விட்டுட்டு தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வளையல் வச்சு நம்ம சும்மா 2-3 நாட் வந்து போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு வளையல் எடுத்துகிட்டு ரிப்பனை வந்து அந்த வளையலுக்கு கீழ்ப்பக்கமாக வர மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கணும். ரிப்பனோட மேல் பக்கமாக இந்த மாதிரி வளையல் இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிப்பனை வந்து அந்த வளையலுக்கு மேலே சுற்றி இந்த மாதிரி நம்ம வந்து ரிப்பனை வந்து வெளியே எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். இந்த மாதிரி தான் கட்டணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வளையல் வந்து நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ரிப்பனுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ரிப்பனை வந்து இழுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிப்பனை வந்து அந்த வளையலுக்கு மேலே ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறம் ரிப்பனை வந்து அப்படியே நம்ம வந்து இழுத்து எடுத்துக்கணும். எட்ஜில் வந்து நம்ம ரிப்பன் வந்து ரொம்ப லென்த்தியாக எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி லைட்டாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு வந்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். லென்த்து போக போக அதை வந்து நம்ம லூஸ் பண்ணிகிட்டே வந்துக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நமக்கு எந்த அளவு லென்த்துக்கு வந்து தேவைப்படுதோ ஃபுல்லாகவே இதே சேம் ப்ரொசீஜரில் தான் நம்ம வந்து கட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி ரிப்பனுக்கு மேலே வளையல் வர மாதிரி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ரிப்பனை வந்து அந்த வளையலுக்கு மேலே ஒரு சுற்றிட்டு நம்ம வந்து வெளிப்பக்கமாக ரிப்பனை இழுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். நான் வந்து ஃபுல்லாகவே ரெட் கலர் வளையல் தான் நான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து வேண்டாம், வேறு கலரில் மல்டி கலர்லாம் யூஸ் பண்ணுறீங்கனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ரிப்பனுமே நீங்கள் வந்து வேறு கலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கட்டி முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் எண்டுலேயுமே 2-3 நாட் போட்டு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட அழகான மாலை வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த சைடுமே ஓரளவுக்கு ரிப்பன் வந்து விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நம்ம மாலை மாதிரி யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதனால 2 சைடுமே நமக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக இருக்கணும். அதனால் இப்போ நம்ம வந்து ரொம்பவே அழகாக கட்டி முடிச்சாச்சு. ரொம்பவே அழகாக வந்திருக்கு. ஒரு 12 டசனில் நமக்கு இந்த அளவு லென்த்தில் வந்து நமக்கு வந்து வரும். டேமேஜ் போக இந்த அளவு லென்த்தில் இருக்குது. இனி நம்ம வந்து கோவிலுக்கு வந்து கொடுக்கும்போது அந்த பாக்ஸ் நம்ம வாங்கிட்டு போன வளையல் வாங்கின பாக்ஸில் அப்படியே வச்சு நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.